ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கும் ஆஸ் யூஷுவல் ஒரு தரமான ஸ்கேமர் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்போ என்ன கொண்டு வந்திருக்கு? இதுவரை நம்ம பார்த்துட்டு இருந்த ஸ்கேம் வீடியோஸ்லாம் யாராவது ஒருத்தர் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி பேசுவோம். ஆனால் இங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்கேமர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு குழு வச்சு ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஸ்டட்பட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டை தாங்க என்னால் இப்போ காட்ட முடியுது. சாரி, அவங்களோட யூடியூப் சேனலை காட்ட முடியல. ஸ்டட்பட்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு போட்டோன்னா அவங்களோட சேனலே காணலை. சேனலையே க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டானுங்க. அதனால சப்போர்ட்டர்ஸ்லாம் கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தா நல்லது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேயே தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இல்லாட்டி சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடணும்னு அவசியமே இல்லை. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இவனுங்களை பற்றி ஆதி காலத்துலேருந்தே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை, ஆனால் முன்னாடி நிறைய பேர் இவங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏதோ டேட்டா கால் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க, செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்குலாம் செக் பண்ண டைம் இல்லைங்க. நான் வந்து யூடியூப் வந்து பார்க்குறதே கிடையாதுங்க. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வந்து மற்றவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எவன் ஸ்கேம் பண்ணுறான்லாம் எனக்கு வந்து தெரியாது. நான் திருப்பி சொல்கிறேன், பல வீடியோஸ்லேயும் மென்ஷன் பண்ணிட்டேன். நான் இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போஸ் பண்ணுறது எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவனை பற்றி சொல்லுங்கள், இவனை பற்றி சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. நீங்கள் ஏதாவது டீட்டெயில் வந்து கொடுத்தீங்கன்னா தாங்க நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அதனால் முன்னாடியே இவனை பற்றி வீடியோ போட்டிருந்தேன்னா நிறைய பேரை சேவ் பண்ணியிருக்கலாங்க. ஸோ அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து சாரி கேட்டேன் எல்லாருக்கிட்டையும். உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இது வந்து ஒரு கேங்காகவே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆனால் இந்த சென்டரில் இருக்கான் பாருங்க, இவன் தான் மெயினான ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போய் பார்க்கலான்னு மார்னிங் வந்து பார்த்தங்க. மார்னிங் வந்து அவங்க பேர் வந்து வந்துச்சு, வசந்த் கணேசன் அவங்களோட பேர். ஆனால் இப்போ வந்து நான் டைப் பண்ணி பார்த்தா வரவே மாட்டேங்குதுங்க. ஸோ அதுக்குள்ளே என்னை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன எதுக்கு பிளாக் பண்ணாங்கன்னு எனக்கு வந்து புரியலை. நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் அவங்க வந்து என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க ப்ரொஃபைல்குள்ளெல்லாம் போய் காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஆனால் ஸ்டட்பட்ஸ் கேபிட்டல்னு இன்னொன்று வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து என்ன பிளாக் பண்ணல, அந்த ஓனரோட பர்சனல் ப்ரொஃபைல்லேருந்து என்ன பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டட்பட்ஸ் கேபிட்டல்னு அவங்களோட பிராண்டோட சேனல்லேருந்து என்ன பிளாக் பண்ணல இன்னும். இதுதாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ யூடியூப்பில் வந்து காட்ட முடியல. அதான் நான் சொன்னேனே, அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு. இதுவும் ரொம்ப நாளாக க்ளோஸ் ஆகி தாங்க இருந்திருக்கு. ஸோ இப்போ தாங்க ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல திருப்பி. இவங்களெல்லாம் பாருங்கள், ஏதோ யூனிஃபார்ம்லாம் போட்டு பயங்கரமாக ஏதோ ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏதோ கருப்பு கலர் யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க போல. ஸோ ஏன்னா ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தெரியுது. ஸோ இவனுங்க ட்ரெயினருக்குலாம் ப்ளூ யூனிஃபார்ம்னு நினைக்கிறேன், ட்ரேடர்ஸ்க்குலாம் பிளாக் யூனிஃபார்ம் போல். நம்ம மக்களை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. ஆல்ரெடி ரொம்ப ஈஸியாக ஏமாறுவாங்க. இதில் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக பயங்கரமாக பிஹேவ் பண்ணுற மாதிரிலாம் சீன் கிரியேட் பண்ணால் இன்னும் ஜாலியாக போய் ஏமாறுவாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இவனுங்க எந்த அளவுக்கு கேவலமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணும்போதும் ஆச்சரியமா தாங்க இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, இப்படிலாம் டிஃப்ரெண்டா திங்க் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இங்க உண்மையிலே எப்படிலாம் டிஃப்ரெண்டா பண்றாங்களோ அது ஒவ்வொன்றுமே நம்ம வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு. இதுக்கு மேல டிஃபரெண்டா எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு தோன்றப்ப இவனுங்களாம் வந்து டஃப் கொடுக்குறாங்க. இல்ல எங்களால இன்னும் டிஃபரெண்டா யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவனுங்களாம் சூப்பரா ஏதாவது புதுசா கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புது வகையான ஸ்கேம் தாங்க இவங்க வந்து பண்ணிருக்காங்க. எல்லாரும் கொடுக்குற மாதிரி தாங்க கால்ஸ் கொடுக்குற ஸ்கேம் தான் பண்ணிருக்காங்க. அதுல கொஞ்சம் டிஃபரெண்டா ஒன்னு ட்ரை பண்ணிருக்காங்க, பயங்கரமா மார்க்கெட்டிங்லாம் பண்ணி. ஸோ அது என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவனுங்க டேட்டா ஸ்ட்ராட்டஜி கால் அப்படின்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த கால் வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து எடுத்தனா கண்டிப்பா ப்ராஃபிட்ல தான் போய் முடியும் போல. என்னெல்லாமோ பயங்கரமா சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் ஜென்ரேட் பண்றாங்களாம். ஸோ அதெல்லாம் பல வருஷமா பேக் டெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். 100% வந்து கண்டிப்பா அது வந்து சக்சஸ் மட்டும் தான் ஆகுமா, ஃபெயிலியரே ஆகாதான். இதுக்கு முன்னாடி ஏதோ 2 டைம் வந்து அவனுங்க அந்த கால் வந்து கொடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஏதோ தப்பி தவறி ப்ராஃபிட்ல போய் முடிஞ்சிருக்கு லக்கில். அதனால இந்த 3வது டைம் கொடுக்க போற காலுக்கு ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணி நிறைய பேரை வந்து உள்ள இழுத்து விட்டுருக்கானுங்க. கடைசி அந்த 3வது டைம் வந்து கால் கொடுத்தப்ப ஃபெயிலியர் ஆயிருக்குங்க. நிறைய பேர் ஹெவியான லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க.
அந்த ஹைப் வந்து எந்த அளவுக்கு முத்தி போய் மக்கள் எந்த மாதிரி மோசமான டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்க. நம்மள ஒருத்தர் வந்து கான்டாக்ட் பண்ணி ஒரு சில டீடைல்ஸ்லாம் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய வீடியோ பண்ற அளவுக்கு போதாததா இருந்துச்சுங்க. ஸோ ஆனா அவரே தாங்க இன்னொரு வீடியோவும் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. இவரை பத்தி ஆல்ரெடி ஒருத்தர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அனுப்பிச்சாங்க. ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர் அப்படின்னு ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா வீடியோ வந்து பெருசா போகல, 70 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். ஆனா அந்த வீடியோல உள்ள ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் தாங்க நான் வந்து எடுத்து இப்போ வந்து காட்ட போறேன். ஏன்னா அந்த டேட்டா ஸ்ட்ராட்டஜி கால் அப்படின்னு ஒரு ஆல்பமே வச்சிருந்தான். அதுக்குள்ள நிறைய காமெடி வந்து நடந்திருக்கு. ஸோ அதை வந்து இப்போ நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன்னா என்ன முதல்ல பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல இருந்து பார்த்தாலும் இப்போ அந்த ஆல்பத்தை வந்து தூக்கிட்டாங்க. அதனால வேற அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஆல்பம் வந்து காட்ட முடியாது. இந்த வீடியோக்குள்ள வந்து அந்த ஆல்பம் வந்து காமிச்சிருந்தாங்க நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸை. ஸோ அதெல்லாம் எடுத்து தாங்க நான் இப்போ வந்து காட்ட போறேன். அத இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரும் கொடுத்த ஒரு டீட்டெயில் வந்து இருக்குங்க. அதையும் நான் வந்து கடைசி போட்டிருப்பேன். ஸோ அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. டேட்டா ஸ்ட்ராட்டஜி கால் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்து பயங்கரமா ஓவரா மார்க்கெட்டிங் பண்ணி ரீல்ஸ்லாம் தாறுமாறா அதை போட்டு மார்க்கெட்டிங் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி கேள்விகள் இருந்தா கேளுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரிலாம் வைப்பாங்கல்ல இந்த இன்ஸ்டாகிராம்லாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். வாண்ட் டு லேர்ன் டேட்டா ஸ்ட்ராட்டஜி கால் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ பரவாயில்ல, கால்ஸை நம்பி இருக்காம நம்மளே அதை வந்து கத்துக்கிட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன்ல வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி கத்துக்கிறது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கத்துக்கவே முடியாது, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் சிக்னல் அப்படின்னு இருக்காங்க. இங்க பாருங்க, இட்ஸ் சாஃப்ட்வேர் சிக்னல் ஒன்லி, காண்ட் லேர்ன். அடுத்தது இவனே ஏதோ டைப் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ராட்டஜி கால் வில் பி ஆன் January 24 தான். கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் 30 to 40%. கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் சொன்னாலே அது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியல. ஸோ செபி ரெஜிஸ்டர்டா இருந்தா கூட அவங்க வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்னு வாய் விடவே கூடாதுங்க. ஈவன் ரெஜிஸ்டர்ட் பீப்புள் அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவங்களாம் ரெஜிஸ்டர்டும் இல்லை. ஸோ அதில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் 30 to 40% வேற சொல்லியிருக்காங்க. அதை கூட மன்னிச்சு விட்டுலாம். சக்சஸ் ரேஷியோ பாருங்க, 100% சக்சஸ் ரேஷியோவா. இதை பார்த்த உடனே நீங்க வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கணும் ஸ்கேம் அப்படின்னு. அப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லைன்னு தாங்க அர்த்தம். தயவு செஞ்சு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல்ல பாக்குறீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில எவன்ட்டையுமே ஏமாற மாட்டீங்க. அதுக்கு வந்து நான் வந்து 200% வந்து அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இஸ் தேர் எனி சான்சஸ் ஃபார் டிக்ரீஸ் இன் தி கேபிட்டல் ஆஃப்டர் தி என்ட்ரி. ஸோ என்னங்க லூசு மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் உண்மையிலே மக்கள் கேட்குறாங்களா இல்லாட்டி இவங்களோட ஆளுங்களே ஒருத்தவங்க வந்து டைப் பண்ணி அனுப்புறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ மக்கள் கேட்கவும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்த பில்டப் வந்து அப்படி இது வந்து லாஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தான் அவங்க ரொம்ப ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் மக்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இவன் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஒன்ஸ் யூ டேக் என்ட்ரி யுவர் PNL வில் பி கிரீன் ஒன்லி. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். உண்மையிலே இதை பார்த்து பல டைம் வந்து சிரிச்சிட்டேங்க. ஆக்சுவலி கோவம் தான் வரணும், ஆனாலும் என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல. ஸோ அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒன்ஸ் யூ டேக் என்ட்ரி யுவர் PNL வில் பி கிரீன் ஒன்லி. லாஸே கிடையாது, அப்படியே கிரீன்லேயே அடுத்து தள்ளிரும் இவனோட கால்ஸ் எல்லாமே. இன்னொன்று பாருங்க, அதுக்கு மேலே செமையாக காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. 5L இன்வெஸ்ட் பண்ணுறேன், வாட் அபவுட் ரிஸ்க், ஐ நோ அபவுட் திஸ் கால், டெஃபினெட்லி ஹிட் டார்கெட், SL எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் கால் வந்து சக்ஸஸ் ஆகி கிளிக்க தான் போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் SL எவ்வளோ இருக்கும், டார்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க. 5 லட்சம் வேற இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பாருங்க வாய் கூசாம நோ SL நோ லாஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காம வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? SL கிடையாது, லாஸும் கிடையாதுன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால கூட சத்தியமா அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ட்ரேட் வந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் காம்படிஷன்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு போட்டியாளர் வந்து இருப்பாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸால கூட இந்த மாதிரி 100% வந்து சக்ஸஸ் ஆகிற கால்ஸ் வந்து எடுக்க முடியாது, கஷ்டம் தான். ஸோ இவங்களை பாருங்க, நோ SL நோ லாஸ், டு யூ ப்ரொவைட் திஸ் கால் எவ்ரி மந்த் டியூரிங் DS கால் டே, யூ வில் ரிலீஸ் தி கால் பிஃபோர் மார்க்கெட் ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மந்த்லி ஒரே ஒரு கால் தான் கொடுப்பாங்களாம். அது வந்து 100% சக்ஸஸ் ரேட் இருக்குமா. ஸோ கால் டைமிங் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி 10 AM to 1 PM குள்ள இருக்குமா. இந்த பாருங்க, அதுக்கு அடுத்த காமெடி. மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ரோ, எந்த broker யூஸ் பண்ணலாமா. இன் a single account 10 to 15 lakhs. மோர் தேன் 15 lakhs ஸ்பிளிட் இன் 2 accounts. இவனுங்களாம்
5 லாட் 10 லாட்டுக்கு மேல லைஃப்ல எடுத்திருக்கவே மாட்டானுங்க. கண்டிப்பா என்னால அடிச்சு சொல்ல முடியும். இதுல மனசாட்சி இல்லாம 10 to 15 lakhs ஒரே அக்கௌண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க மக்களே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எங்க நான் வந்து ஹியூஜான லாட் சைஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே தெரியுங்க அது வந்து உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டம்னு. என்ட்ரி எக்ஸிட்னாலே நான் வந்து நிறைய டைம் வந்து பெரிய லாசஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது அவ்வளோ கஷ்டம். ஸோ இதில் இவங்க 10 லட்சம் to 15 லட்சத்துலாம் ஆப்ஷன் பையிங்கில் வந்து போட சொல்கிறாங்க. ஸோ அதில் எத்தனை லாட் போடணும்னு தெரியுமாங்க? அத்தனை லாட்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம். என்ட்ரி எக்ஸிட்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. இவனுங்கெல்லாம் பாருங்க ஜாலியாக அட்வைஸ் பண்ணுறாங்க. 15 லட்சம் வந்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஒரு அக்கௌண்ட்லேயே. சும்மா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து சொல்லியிருக்கான். மற்றபடி இவனுங்களை நம்பி யாருங்க லட்சக்கணக்கிலலாம் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த பாருங்க அடுத்தடுத்து செம காமெடி தாங்க. உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு நான் மனசு விட்டு பயங்கரமா சிரிச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான கண்டென்ட் வந்து கொடுத்து நம்ம எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்காப்ல. ஆனாலும் இந்த லட்சக்கணக்கில் காசு விட்டவங்கள பார்த்தாதாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது. ஏன்னா இந்த அளவுக்கு இவங்களெல்லாம் நம்பி இப்படி போய் லட்சக்கணக்கில் போட்டிருக்காங்கன்னா ஸோ அது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட தப்பு தான். இந்த ஸ்டட்பட்ஸ்க்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. ரொம்ப நாள் கழிச்சு உண்மையிலேயே வாய் விட்டு நல்லா சிரிச்சிருக்கேன். செம்ம காமெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நார்மல் டேஸில் இந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாமே, 20 to 30%லாம் எல்லா நாளும் ட்ரை பண்ணால் எடுக்கலாம். அது ஏன் அந்தந்த டேட்டில் ஸ்பெஷலாக சொல்கிறீங்க? அப்படி என்னதான் இருக்குது அந்த டேட்ஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இவனுங்களாம் இந்த டேட்டில் தான் கால் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எதுக்கு அந்த ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி December 13th வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க போல். அந்த December 13th கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே மார்க்கெட்டிங் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து January 24th அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ரொம்ப நாளாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஏன் அந்த ஒரு நாளை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்கான் பாருங்க. நோ லாஸ் இஸ் த ரீசன், 100% அக்யூரசியா. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, இவன் என்ன சொல்லியிருக்கான் எனக்கு வந்து சத்தியமாக புரியலை. ஸோ அந்த நாளை எதுக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நோ லாஸ் தான் ரீசனா? அந்த நாள் மட்டும்தான் நோ லாஸாக வருமா? அது அவங்க சாஃப்ட்வேர் வந்து 10 வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சி முன்னாடியே சொல்லிருச்சான். January 24th வந்து ஒரு நோ லாஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிருச்சு போல. ஸோ அதனால இதை தான் ரீசனாக சொல்கிறாங்க. அன்னைக்கு தான் நோ லாஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் ரீசன் அந்த டேட்டில் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்குன்னு வெக்கமே இல்லாமல் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்கான். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல நீங்க யாரும் நம்பல. இப்போ பாருங்க, I want to employ 20 lakhs. I have already enrolled for the previous 2 calls. Can I go for it அப்படின்னு கேட்டிருக்காப்ல. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு கஸ்டமர் தானா இல்ல இவங்க டீமான்னு சத்தியமா புரியல. இவனை நம்பி 20 லட்சம் வேற போடுறான்னு சொல்றாங்க. If you can execute quickly, do it or else split in 2 accounts. உண்மையிலே அன்னைக்கு வந்து அவங்க 20 lakhs வந்து போட்டிருந்தனா இன்னத்துக்கு அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியல. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஜென்ரலான ஸ்டேட்டஸ். மந்த்லி 1 call, 100% சக்ஸஸ் ரேஷியோ, கேரண்டீட் ரிட்டர்ன் 30 to 40%, லாஸ்ட் கால் டேட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்து கால்ஸ் கொடுத்துருக்காங்க. December 13th அப்புறம் March 27th தான். போன மார்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவரை 2 டைம் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரெண்டுமே 20% வந்து ப்ராஃபிட் அடிச்சிட்டான். நெக்ஸ்ட் கால் வந்து January 24th தான். இதுக்கு முன்னாடி 2 கால் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியலங்க. ஸோ டீடைல்ஸ் வந்து கொடுத்தவங்க அந்த இதெல்லாம் எனக்கு வந்து சொல்லலை. மேபி அது வந்து ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் 3rd டைம் வந்து இவ்வளோ ஹைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிகினர்ஸ்லாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கொஞ்சமாக ஐடியா இருக்கும். பிகினர்ஸ்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இவன் இந்த மாதிரி 2000 கால்ஸ் கொடுத்து 2000 கால்ஸும் சக்ஸஸ் ஆயிருந்தா கூட 2001வது கால் வந்து சக்ஸஸாக இருக்கும்னு சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ ரேண்டமாக இருக்கும் மார்க்கெட்டு. இவன் போய் 2 கால் கொடுத்துருக்கான். அது வந்து ஆல்ரெடி சக்ஸஸ் ஆயிட்டு. ஸோ 3வது டைமும் ஆகும்னு சொல்லி நம்பி போறவங்கள நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏதோ ஒரு 10-20 கால் கொடுத்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் வந்து பண்ணா கூட ஸோ மக்கள் வந்து நிறைய டைம் வந்து அவனோட ப்ரூஃப் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ அதனால நம்பி போறாங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் அவன் 2 டைம் மட்டும் இதுக்கு முன்னாடி கால்ஸ் கொடுத்துட்டு அது சக்ஸஸா இருந்துச்சு, அதனால இதுவும் சக்ஸஸா இருக்கும்னு சொல்லி நீங்களாம் லட்சக்கணக்கில் போட்டனா அது வந்து உங்களோட தவறு தாங்க. அவன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ இங்க பாருங்க, உண்மையிலே December 13th வந்து ஏதோ கால் கொடுத்துருக்கான் போல. ஸோ நிஃப்டியில் புட் ஆப்ஷன் வந்து எடுக்க சொல்லியிருக்கான் போல. 80 ரூபாய்க்கு எடுத்து 100 ரூபா பக்கம் வித்துட்டாங்க போல. அது வந்து உண்மையிலேயே கொடுத்துருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதையும் கூட கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கான். கொடுத்ததை எடுத்து யாராவது ப்ராஃபிட் பண்ணவங்க வந்து கமெண்ட்ல வந்து சொன்னாதாங்க தெரியும். ஸோ அப்படி அவங்க
கொடுத்தது ப்ராஃபிட்ல இருந்தா கூட இந்த ஒரு டேட்டாவை வச்சு நீங்க ஒன்றும் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இஸ் தேர் ஷூரிட்டி ஆஃப் 30% ப்ராஃபிட்? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஐ எம் இன்வெஸ்டிங் ஆல் மை கேபிட்டல். இதுல இருந்தே தெரியுதுங்க மார்க்கெட்னா என்னன்னு ஒரு ஏபிசிடி கூட தெரியாதவங்களெல்லாம் சூப்பரா டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிற கேள்வியிலேயே தெரியுதுங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கால்ஸ் வந்து பண்ண போறேன், அதுவும் மொத்த கேபிட்டல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு வேற ரொம்ப அப்பாவியா கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை கேட்கும் போதே எனக்கு பாவமா இருக்கு அவங்களை நினைச்சு. ஸோ பரவாயில்லைங்க, பிகினர் வந்து தெரியாம கேட்டாங்கன்னா ஸோ இவன் தான் ஒரு 20% கேபிட்டல் யூஸ் பண்ணுங்க, இல்லை ஒரு 50% கேபிட்டல் யூஸ் பண்ணுங்க, மொத்தமா போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். உண்மையிலே ஒரு ட்ரேடரா இருந்தனா, உண்மையிலே ஒரு நல்ல மனுஷனா இருந்தனா யாரா இருந்தாலும் அதுதாங்க ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அவன் கொடுத்துருக்க ரெஸ்பான்ஸ் பாருங்க. திஸ் டைம் we can expect a huge moment. You can blindly invest your entire capital. Feel free. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. சத்தியமா என்னால் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. எந்த வீடியோ பண்ணும்போதும் நான் வந்து உண்மையிலே இந்த அளவுக்கு நான் டென்ஷன் ஆனதே கிடையாது. ஆனால் இந்த வீடியோ பண்ணும்போது தாங்க உச்சக்கட்ட லெவலில் கோவம் வந்திருக்கு, உச்சக்கட்ட லெவலில் சிரிப்பும் வந்திருக்கு. யூ கேன் பிளைண்ட்லி இன்வெஸ்ட் யுவர் என்டையர் கேபிட்டல்னு வெக்கமே இல்லாம சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ஃபீல் ஃப்ரீயா, எதுக்கு ஃபீல் ஃப்ரீன்னு சொல்றான்னு தெரியல. இவனுக்கு என்னங்க, இவன் ஜாலியா ஃப்ரீயா தான் இருப்பான். ஸோ அவங்கள பாருங்க, என்னோட மொத்த கேபிட்டலையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களால ஃப்ரீயா இருக்க முடியுமா மொத்த கேபிட்டல நக்கிட்டு போனதுக்கு அப்புறம்? கொஞ்சமாவது சென்ஸோட இருங்க பீப்புள், உங்களுக்காண்டி தாங்க சொல்றேன். ஸோ நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கீங்க, அவேர்னஸ் இல்லாம தான் ஏமாந்துட்டு இருக்கீங்க தெரியுது. ஸோ ஆனா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மற்றவங்க வந்து அவேர்னஸ் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க, உங்களுக்கா தெரியணுங்க. ஸோ நீங்க அவனை நம்பலாம், அது வேற. ஆனா அதுக்குன்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் மொத்த கேபிட்டல் நான் வந்து இறக்க போறேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஸோ அடுத்து பாருங்க, அதே மாதிரி இன்னொரு கேஸ். ஐ ஆம் டோட்டலி நியூ அண்ட் ஐ ஆம் இன்வெஸ்டிங் மை ஹோல் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் டைம். ஐ ஆம் லிட்டில் பிட் நர்வஸ் இஃப் ஐ இன்கர் டு லாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வந்து இதுக்கு வந்து புதுசு, நானும் என்னோட ஃபுல் கேபிட்டல் வந்து இறக்க போறேன், எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, லாஸ் கீஸ் வந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவனை பாருங்க, திஸ் இஸ் நாட் அவர் ஃபர்ஸ்ட் கால், திஸ் இஸ் அவர் தேர்ட் கால். லாஸ்ட் 2 times we end up with profit only. Feel free, stay positive. இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது எனக்கு, அந்த அளவுக்கு கோவம் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி 2 டைம் கால் கொடுத்து 2மே ப்ராஃபிட்டு. ஸோ இந்த டைமும் ப்ராஃபிட் தான் வரும், ஃபீல் ஃப்ரீ சொல்கிறான். ஸோ அந்த அளவுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்தனா புளுத்தி இவனே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்கான். அதையே மொத்தமாக ஒரே காலில் போட்டு அதை இன்னும் டபுள் ட்ரிபிள் எத்தனையோ மடங்கு வர ஆக்கலாம்ல ஈஸியாக. அப்புறம் எதுக்கு மக்களுக்கு அந்த கால்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கணும்? அதை மட்டும் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு வந்து சத்தியமா புரியலங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இவங்கெல்லாம் கோர்ஸுங்கிற பேர்லையும் ஆல்ரெடி கோடிக்கணக்கில் சூப்பராக அடிச்சுட்டானுங்க. ஸோ இவ்வளோ காசு அடிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி ஏன் இந்த மாதிரி வந்து கால்ஸ் கொடுக்குறங்கிற பேர்ல இன்னொரு ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ காசுக்கு ஆசை இருக்கலாங்க, தப்பில்லை. ஓரளவுக்கு பண்ணதுக்கு அப்புறமாவது மக்களை வந்து சும்மா விட வேண்டியதானே. அவ்வளோ காசு பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பியும் அவங்களுக்கு வந்து ஆசை எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இன்னும் ஏதாவது புதுசா பண்ணி அவங்கள்ட்ட இருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அடிப்போம்னு சொல்லி அவங்களுக்கு போதுங்கிற ஒரு மைண்டே வர மாட்டேங்குதுங்க. இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாருக்குமே இப்படிதாங்க. ஸோ காசு இவ்வளோ தூரம் அடிச்சாச்சு, போதும்பா, இதோட மக்களை விட்டுறலாங்கிற மாதிரி ஒருத்தனுக்குமே தாட் வந்து வரவே மாட்டேங்குது. இன்னும் எவ்வளோ பிடுங்க முடியுமோ டிஃபரெண்டா எப்படிலாம் புடுங்கலாமோ அப்படி மட்டும்தாங்க அவங்க மைண்ட் வந்து யோசிக்கிறாங்க. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இந்த ஃபீல் ஃப்ரீயை பார்த்தாதாங்க இன்னும் எரிச்சலா வருது பாருங்க. வரிசையா இன்னொன்று ஹேட்ரிக்குங்க, 3 பேர் கண்டினியூஸா அனுப்பிச்சிட்டாங்க. ஐ ஆம் கோயிங் டு இன்வெஸ்ட் மை ஃபுல் கேபிட்டலாம். ஆர் யூ ஷோர் தட் கேபிட்டல் இஸ் சேஃப்? ஒன்ஸ் யூ டேக் என்ட்ரி யூ வில் நெவர் சி ரெட் பிஎன்எல். ஸோ ரெட்டே நம்ம கண்ணில் பார்க்கவே மாட்டோம். ஸோ அதான் முதல்ல பார்த்தோமே, கிரீன்லேயே போயிட்டு இருப்போம் அப்படின்னால அதே தான் இங்கே சொல்லியிருக்கான். அது கிரீன்லேயே போவோம்னா இங்கே ரெட்டே பார்க்க மாட்டோம் அப்படின்னு இருக்கான். ரெண்டும் ஒன்று தான். நம்ம லாஸ்ட்லேயே போக மாட்டோமா, ப்ராஃபிட்லேயே டிராவல் பண்ணிட்டு இருப்போம் போல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இவன் வந்து கண்டிப்பா மாட்டணுங்க. ஸோ இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா ஸ்கேம் பண்றவங்களெல்லாம் கூட ஓரளவுக்கு மன்னிச்சு விட்டுலாங்க. ஆனா இந்த மாதிரி தப்பான அட்வைஸ் கொடுத்து மக்களை இன்னும் எக்ஸ்ட்ரா லாஸ் பண்ண வைக்கிறதுலாம் இன்னும் தப்பு. கண்டிப்பா இவனை வந்து செபிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு சில டீடைல்ஸ்ல எனக்கு கிடைச்சிருக்கு செபிட்ட எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதனால இவனால பாதிக்கப்பட்ட மக்கள் தயவு செஞ்சு இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்து எப்படிடா சொல்றது, ஏமாந்துட்டோமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ உங்களை மாதிரி 4 பேர் வெளியில வந்து சொன்னாதாங்க இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஸோ நீங்க எல்லா டீடைல்ஸும் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா செபிட்ட வந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இதுவரை எந்த ஸ்கேமரையும் நம்ம இந்த அளவுக்கு சீரியஸா திங்க் பண்ணதில்லை செபி கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு. ஆனா இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க சத்தியமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த ஃபீல் வந்து வந்திருக்கு. அதனால பாதிக்கப்பட்டவங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாதிக்கப்பட்டவர் வந்து அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம ஏவிஎம் போட்காஸ்ட் வந்து இருக்குல்ல, அதாவது நம்ம அட்வொகேட் முத்துக்குமார் அப்படின்னு ஒருத்தரை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து ட்ரேடர்லாம் இல்லை. ஸோ அவங்க வந்து அட்வொகேட்டு. ஸோ அந்த வீடியோவை வந்து அமுச்சு விட்டு நீங்களும் ஃபியூச்சரில் இந்த சேனலில் வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி அமுச்சிருக்காங்க.
ஸோ இவனை பாருங்க எவ்வளோ தெனாவட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கானு. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு பெரிய புடிங்க மாதிரி பேசணும்னா சேனலை வந்து அப்படியே வச்சிருக்கணுங்க. சேனலையும் க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க பயந்து போய். இவ்வளோ திமிரா பேசுறவனுக்கு தைரியமும் வேணும். ஸோ சேனல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடக்கூடாது. அப்புறம் எதுக்கு ஓடுனீங்க? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. இருக்கு, இவன் ஒருத்த மட்டும் இல்ல, இவன் கூட எல்லாரும் இருக்கானுங்க. எங்க போய் தலைமறைவே ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க தெரியல. இவங்க எந்த ஊரு என்ன இதுன்னு என்ன டீடைல்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயங்க, லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த செபி ரெஜிஸ்டர்ட் கால்ஸ்லாம் வாங்கினா மட்டும் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுல நான் தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தேன், கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றவங்களோட மென்டாலிட்டி வந்து எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நீங்க வந்து யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க தயவு செஞ்சு இப்போ அந்த வீடியோ போய் பாருங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது முடிச்ச உடனே அதை வந்து பாருங்க. அதுவும் இன்னொரு இம்பார்ட்டன்டான வீடியோ தான். ஸோ அந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணது உண்மையா பொய்யான்னு இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து ஸ்டட்பட்ஸோட ஒரு வீடியோல தான் பாதிக்கப்பட்டவர் போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த சேனலோட தூக்கிட்டாங்க. ஆனால் ஸ்கிரீன்ஷாட் தாங்க இப்போ வந்து கிடைச்சிச்சு. நீங்க லாஸ் ஆகாதுன்னு சொன்னதுனால தான் எவ்வளோ பேர் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் லாஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம், எதுவும் ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, அவங்களே கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரெக்கவர் கால் கொடுப்பீங்களா இல்லை அவ்வளோதானா, 20 days ஆக போகுது, இன்னுமா மார்க்கெட் சரியாகல, நம்ம ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இவன் ஒரு ஸ்கேமர்னு தெரிஞ்சு இவன்கிட்ட நல்லா அடி வாங்கினதுக்கு அப்புறமும் ரெக்கவரி கால் கொடுப்பீங்களா இல்லை அவ்வளோதானான்னு கேட்டால் மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுதாங்க நான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் உங்களுக்கு எவன்கிட்டயாவது கால்ஸ் வாங்கி பொழைக்கணும்னு தான் தோணும். நீங்களா கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சா முடியாது. அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் இதுக்குள்ளே போயிருவீங்கன்னு நான் அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்க, இவர் வந்து ஆல்ரெடி அவர்கிட்ட ஏமாந்ததுக்கு அப்புறம் கூட ரெக்கவரி கால் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு தாங்க நான் வந்து பல வருஷமாகவே மக்களை தான் திட்டிகிட்டு இருக்கேன். ஸ்கேமர்ஸை திட்டுறதை விட மக்களை தான் அதிகமாக திட்டுறேன். அதுக்கெலாம் ரீசன் இப்போ உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு கீழே பாருங்கள், 1 தான்டா 1 lakh லாஸ் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து திட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒருத்தர் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னல. ஸோ அந்த வீடியோவில் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, அவங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து 4 lakhs வந்து லாஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ இன்னும் எத்தனை பேர் 20 லட்சம் போடுறேன், 5 லட்சம் போடுறேன், என் ஃபுல் கேபிட்டல் போடுறேன்லாம் வேற சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை மக்கள் எவ்வளோ லட்சம் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சத்தியமாக தெரிலங்க. ஸோ பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஆளாளுக்கு எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அப்போ தான் மக்களுக்கு வந்து புரிய வரும். கடைசியாக இன்னொரு சம்பவம் வந்து இருக்குங்க. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், டு யூ நோ ஸ்டட்பட்ஸ் ஐ லாஸ் சம் மணி அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஆமாம், நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஏமாந்துருந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இவர் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ January 24th வந்து ஏதோ கால்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட மணி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து 30 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க போல. ஆனால் ரெஸ்பான்ஸே பண்ணல அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 crores என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டோரி எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு போல். ஸோ அதனால் அந்த ஸ்டோரி வந்து தெரில. ஆனால் அதுக்கு கீழே அவர் மென்ஷன் பண்ண நம்பரும் இந்த ஸ்கேமர் வந்து ரிப்ளை பண்ணதும் ப்ரூஃபாகவே இருக்குது. ஸோ வசந்த் கணேசன் அப்படின்னு இருக்கும் அவங்களோட பேர். ஸோ இவங்க தான் அந்த மெயின் ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு தான் நிறைய 30,000 பக்கம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. என்னால் காட்ட முடியல, என்ன பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அக்கௌண்ட்டில் இருந்தால். ஸோ ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த January 24th வர காலுக்கு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி சொல்லி 31 crores வந்து மொத்தமாக கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ அத்தனை பேர் அவ்வளோ காசு வந்து என்னை நம்பி போட்டிருக்காங்கங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்கான். நம்மால் வந்து ஷாக் ஆகி கேட்டிருக்காங்க, 31 crores ப்ரோ அப்படின்னு ஏதோ கேட்டிருக்காங்க. இவன் வந்து ஆமா ப்ரோ அவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த ஸ்டோரியில் உண்மையில் என்ன இருந்துச்சுன்னு நான் கண்ணால் பார்க்கல. ஆனால் இவர் சொன்னதை வச்சு தாங்க நான் வந்து சொல்கிறேன். 31 கோடிலாம் இவன் கலெக்டே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இது வந்து ஒரு பொய் தான். ஆனாலும் நிறைய பேர்கிட்ட வந்து அன்னைக்கு வந்து காலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு மேபி கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கலாம். மேபி ஒரு 1 or 2 crores வேணால் மேக்ஸிமம் இருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் லட்சக்கணக்கில் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ அவங்களோட காசுலாம் என்னாச்சுன்னு சத்தியமாக தெரில. நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து இவன்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கல,
கால்ஸுக்காண்டி 1200 ரூபா பே பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கால்ஸுக்காண்டி பே பண்ணவங்களையும் தாண்டி இந்த மாதிரி அவன்கிட்ட தனியா காசு கொடுத்துருக்காங்க போல. ஸோ அதுதான் இவன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான் 31 கோடி வந்திருக்குன்னு. ஸோ அவங்களோட காசு என்னாச்சுன்னு தெரியல, யாருக்குமே ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னு இந்த நண்பர் வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. கால்ஸ் கொடுத்து ஏமாத்தினதை கூட மன்னிச்சு விட்டுருவாங்க. ஸோ ஆளுக்கு 1000 ரூபா தான் போயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய பாடமா இருக்கும். ஸோ நிறைய பேர் இன்னும் ஹெவியான அமௌண்ட்லாம் ஏமாந்துருப்பாங்க. ஸோ நீங்க 1000 ரூபாயில ஒரு லெசன் வந்து கத்துக்கிட்டீங்கன்னு சந்தோஷப்படுங்க. ஆனா இந்த கால்ஸுக்காக காசு கொடுக்காம அவன்கிட்ட தனியா இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க ப்ரூஃபை வந்து கொண்டு வாங்க. இவன் நம்ம கண்டிப்பா பெரிய லெவல்ல செஞ்சு விடணுங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க. ஏன்னா மற்ற இது மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்கேம் இல்லை, இது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து இருக்கு. சீரியஸ்லி ரொம்ப கவலையாக தாங்க இருக்கு, எவ்வளோ ஈஸியாக ஏமாறுறாங்கன்னு. ஸோ ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கும். ஆனாலும் இன்னும் புதுசாக ஸ்கேமர்ஸும் முளைச்சி வராங்க. ஸோ புதுசாக ஏமாறுறதுக்கும் நிறைய மக்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. எங்கேருந்து தான் 2 பேரும் இப்படி கிளம்பி வராங்கன்னு தெரில. ஸோ கொஞ்சமாவது அவேர்னஸோடு இருங்க. ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். ஸோ அங்கே வந்து அவேர்னஸ்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குங்க. ஸோ அதில் நம்ம எல்லா ஸ்கேம்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதனால் இந்த அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஃப்ரீ டைமில் போய் பாருங்கள். நான் வந்து அடிக்கடி வீடியோஸ் போட மாட்டேங்க இனிமேல். ஸோ அதனால் யூடியூப் வந்து பெருசாக சஜஷன் வந்து காட்ட மாட்டேங்குது. ஏன்னா நான் கொஞ்சம் கேப் விட்டாலே என்னை வந்து சஜஸ்ட் பண்ணாத மாதிரி அல்காரிதம் வந்து செட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். ஸோ நிறைய இடத்துல பார்த்தப்ப அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நான் கேப் விட்டாலே கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நான் எந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணதே இல்லை. ஸோ ஆனாலும் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து யூடியூபே உங்களுக்கு உங்களோட ஹோம் பேஜில் சஜஸ்ட் பண்ணாட்டியும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் இந்த ஸ்கேமர் வந்து என்ன முதல்ல எதுக்கு இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணா அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து நம்மளை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் ஏதாவது பேசினாலோ இல்லை ஏதாவது வீடியோ போட்டாலோ தான் நம்மளை வந்து பிளாக் பண்ணுவானுங்க. ஆனால் இவங்க வந்து நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே என்னை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. கடைசியாக நான் சொல்ல வர்றது இதாங்க, தயவு செஞ்சு இனிமேலையாவது கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களை பற்றி நம்ம வந்து போலீஸ்டையோ செபிட்டையோ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.